இரு ஓட்டையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா 24 வாரம் வந்து நம்ம சோளக்காட்டுக்கு கரைச்சி விட்றதுக்கு வந்து 5 கிலோ எடுத்துகிட்ருக்கோம். தூக்கு மேலே மெதுவாக தூக்கு. அப்படியே காட்டு. இந்த கொஞ்சம் சரியா போச்சு. 6 கிலோ சரியா போச்சு. தள்ளு ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா உரன்றதுனால சரியாக கரையாது. நம்ம கையை வச்சு தான் கரைச்சாகணும். ஐஸ் வாட்டர் மாதிரியே இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். எடுத்துக்காட்டு அவ்வளோ சீக்கிரம் கரையாது. இது இந்த கரைச்சி நம்ம இந்த சோளக்காட்டுக்கு விடணும். இப்போ அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா பசின்னு நல்லா தட்டு கொஞ்சம் எடுத்துக்கும். பார்த்தீங்களா இப்போ 24 உரத்தை ஃபுல்லாக கலந்தாச்சு. கலந்து தண்ணி பேரல் நிறையா நப்பியாச்சு. பார்த்தீங்களா திருப்பி விட ஆரம்பித்தாச்சு. அது வந்து 50% கீழே ஒரு கோடு இருக்குது. அந்த கோட்டுக்கு கொண்டாந்தால் தான் இது வந்து உரிய ஆரம்பிக்கும். நம்ம சோளக்காட்டுக்கு உரிய ஆரம்பிக்கும். தண்ணி வந்து உறிஞ்சி எடுக்கும். திருப்பி இன்னும் இறக்கலாம். உடையாதான் இருக்கு. ஆன் பண்ணு. ஓ கடவுளை, ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படி வரும்? இப்போ பார்த்தீங்களா தண்ணி உரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா சோளக்காட்டுக்கு வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உரத்தண்ணி வந்து காடு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா அதெல்லாம் கரெக்டாக அந்த நேரம் மண்ணெல்லாம் இறங்கிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இறங்கிட்டுருக்கு. எல்லா தவளையும் கரெக்டாக தண்ணி தான் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணிலாம் எதுவும் அடைக்கலை. பார்த்தீங்களா எல்லா காட்டுக்கும் பர்ஃபெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் உறிஞ்சிடும். அவ்வளோதான். 24 உரத்தை மக்காச்சோளத்துக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா பசேன்னு நல்லா பசுமையாக இருக்கும். அந்த வெளுத்து போகாமல் அவ்வளோதான் முடிஞ்சது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு எல்லாம் ஸ்பீட் ப்ளஸ்ஸு யூரியா எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ 24 உரமும் கொடுத்துருக்கு. பார்த்திங்களா நல்லா தட்டு நல்லா அந்த வெளுத்த மாதிரி போகாமல் நல்லா பசேன்னு நல்லா கருன்னு நல்லா வளரும். அதுக்கோசரம் தான் அந்த 24 உரம் இதுக்கு நல்லாயிருக்கும். இது கொடுத்தா இன்னும் 1 வீக்கில் ரிசல்ட்டு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு. நான் போஸ்ட்டு போடுறேன். கண்டிப்பாக நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா. பாய், see you. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு.